Example 3.5. Solve x plus 2y minus z equal to 5. X minus y plus z equal to minus 2. 5x minus 4y plus z equal to 11 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துக்கிறோம், நம்பர் கொடுத்துக்கிறோம். சரிங்களா? எக்ஸு ப்ளஸ் 2y மைனஸ் z ஈக்குவல் டு 5 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டுக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட்டுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்டு ஈக்குவேஷன் நம்பர் 2 இதிலேருந்து வி கெட் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, x plus 2y minus z equal to 5, x minus y plus z equal to minus 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன், இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ எந்த மாடிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே மைனஸ் இசட் இருக்குது, இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது இல்லையா? ஆப்போசிட்டில் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 2x, இங்கே ப்ளஸ் 2y இருக்குது, இங்கே மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் 2yல மைனஸ் ஒய் போச்சுன்னா ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா 5 மைனஸ் 2னா இங்கே நம்மளுக்கு 3ன்னு வரும். இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம், ஃபோர்த் ஈக்குவேஷன் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே மைனஸ் இசட் இருக்குது, இங்கே ப்ளஸ் இசட் இருக்கிறதுனால உங்களுக்கு டைரெக்டாகவே கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்டு ஈக்குவேஷன் நம்பர் 3 வி கெட், அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, x plus 2y minus z equal to 5. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. சரிங்களா? தேர்ட் ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா minus 5x minus 4y plus z equal to minus 11 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மைனஸ் இசட்டையும் ப்ளஸ் இசட்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 5x இருக்குது. அப்போ நம்மளுக்கு மைனஸ் 4xன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் 2y இருக்குது, இங்கே மைனஸ் 4y இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குன்னா மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 11 ப்ளஸ் 5 அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் 6ன்னு கிடைக்கும். மைனஸ் 11ல் 5 போச்சுன்னா மைனஸ் 6ன்னு கிடைக்கும். இதுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு கொடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்துக்கிறோம். மைனஸ் 4x மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 6ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா? இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனோட 2வை மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒய் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோர்த் ஈக்குவேஷனோட 2வை நம்ம ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கிறோம். மல்டிபிள் பண்ணால் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 2 நம்மளுக்கு என்ன வரும், 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நம்ம எந்த சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் 4x மைனஸ் 2y ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் 6ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டோட்டலாகவே எல்லாமே கேன்சல் ஆகிடும், 0 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், த சிஸ்டம் has an infinite number of solution. Infinite ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி சால்வ் பண்ணும்பொழுது லாஸ்ட்டாக 0ன்னு வந்துருச்சுன்னா அந்த சிஸ்டத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல்.